ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 133ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு டேஷ்போர்ட் இருக்கு. அந்த டேஷ்போர்டில் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் இருக்கிற சேல்ஸ் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். இது எப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் வந்து இயர் வைஸாக நம்ம சேல்ஸ் டேட்டா மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த சேல்ஸ் டேட்டாவை நம்ம இயர் செலெக்ஷன் பண்ணும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கிற சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து நமக்கு இந்த டேஷ்போர்ட் ஷீட்டில் ஷோ பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஃப்ரெண்ட் ஷீட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2021, 2020, 2019, 2018 ஸோ 4 இயர்ஸ்க்கான டேட்டா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த் ஆன் வைஸ் நமக்கு வந்து சேல்ஸ் டேட்டா இருக்குது ஒவ்வொரு ஷீட்லேயும். ஸோ இங்கே டேஷ்போர்ட் அப்படின்ற ஷீட்டில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் ஹைலைட்டட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப் டவுனு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 2018 வந்து இப்போ டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் 2019 செலக்ட் பண்ணுறேன். எனக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ அகைன் 2020 நான் சூஸ் பண்ணுறேன். என்னோட சேல்ஸ் டேட்டா மட்டும் சேஞ்ச் ஆகும். 2021 செலக்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த 2021க்கான டேட்டாவை அந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருந்து நமக்கு ஃபெச் பண்ணிட்டு வந்து நமக்கு இங்கே டேஷ்போர்டில் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2021 வந்து இதோட டோட்டல் கவுண்ட் நான் இங்கே பாட்டமில் க்ரீன் ஹைலைட்டட் ரோல் இருக்கும். ஸோ சம் பண்ணோம் அப்படின்னா 8028 டோட்டல் கவுண்ட்டு. இப்போ 2021ல் இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து டோட்டல் எடுத்து பார்த்தோன்னா 8028 பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த டோட்டலை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2019 வந்து செலக்ட் பண்ணுறேன். இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 11598. ஸோ 2019ல் இங்கே 11598. ஸோ டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேலி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டேஷ்போர்டு எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் ஒரு 4 ஃபங்க்ஷன் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து அட்ரஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஃபங்க்ஷன், காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக ஒரு பர்டிகுலர் செல்லை வந்து நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இப்போ நான் அட்ரஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எதுக்காக நம்ம அட்ரஸ் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஏன் நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அட்ரஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஷீட்டில் நம்ம வேல்யூ எடுக்கும்போது டைரெக்டாக நம்ம ஈக்குவல் பண்ணி கூட எடுத்துடலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் ரெஃபர் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் வைஸாக நம்ம ஷீட் நேம் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இங்கே ட்ராப் டவுனில் என்ன இயர் செலக்ட் பண்ணுறோமோ அந்த இயரில் போயிட்டு நமக்கு டேட்டாவை எடுத்து வந்து இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேஷ்போர்டுன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நியூ டேஷ்போர்டுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த டேட்டாவையே நம்ம அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து 5th ரோவில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லிட்டில் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம இப்போ ஹைட் பண்ணிடலாம். டேஷ்போர்டு நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலா வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை லிட்டில் காலம் விட்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், இந்த மல்டிபிள் ஷீட் இருக்கு இல்லைங்களா, 2021 இந்த இயர் வைஸாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஷீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோவில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது டேட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18th ரோவில் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம் காலம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதே பேட்டர்னில் தான் நமக்கு எல்லா ஷீட்லேயுமே நம்ம டேட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோவில் இருக்குது. ஸோ 19லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோவில் இருக்குது, 18லேயும் 5th ரோவில் இருக்குது. ஸோ நம்ம நியூ டேஷ்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோவில் நம்ம ஹெட்டர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபியூ செல்ஸை வந்து நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கிட்டு இதுக்கு சம்திங் கலர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம். சம்திங் நான் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி
இங்கே வந்து இதை நான் மெர்ஜி கொடுத்துட்றேன். மெர்ஜி கொடுத்துட்டு இதை வந்து சம்திங் ரெட் கலர் கொடுத்துட்றேன். இப்போ இந்த பர்டிகுலர் ரெட் கலர் ஏரியாவுக்கு நான் டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு இங்கே லிஸ்ட் வேல்யூவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2018 இருக்கு, 2019 இருக்கு. ஸோ 2020 2021 ஸோ 4 இயர்ஸ் டேட்டா இருக்கு. நமக்கு 4 இயர்ஸை வந்து நான் ட்ராப் டவுனில் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2021 வரைக்கும் ட்ராப் டவுனில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து லிட்டில் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம்திங் நம்ம டைப் பண்ணிக்கலாம். என்னன்னா மந்த் கேப்ஸில் நான் கொடுத்துட்றேன். மந்த் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட். ஸோ இதை நம்ம ஃபாண்ட்டை வந்து ஒயிட்டில் கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இதையும் நான் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். லிட்டில் ஃபாண்ட்டை வந்து நம்ம பிக் சைஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பிக் சைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேஷ்போர்டு வியூ நமக்கு கிடைச்சிருச்சு. இங்கே இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்கிற காலம்ஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாட்டம்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஃபார்முலா வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அட்ரஸ் ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம கம்பைன் பண்றதுங்கிறத லாஜிக் போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க நான் ஏதாவது ஒரு செல் எடுத்துக்கிறேன். இன் பிட்வீன்ல ஒரு செல்லில் அட்ரஸ்ன்னு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது இங்க ரோ நம்பர், காலம் நம்பர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி. இந்த லாஸ்ட் 3 ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். ஸோ இந்த மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது சம்திங் இப்போ 5 ஆர் 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரோ நம்பர் 10, ரோ நம்பர் 10, காலம் நம்பர் 5 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் செல் அட்ரஸ் செட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. எங்கன்னா இங்கே பாருங்க, ரோ நம்பர் 10 கொடுத்தோம், காலம் நம்பர் 5 கொடுத்தோம். அப்போ இந்த ரோ நம்பர் 10th ரோவில் காலம் 5ங்கும் போது இ காலம் தான் 5th காலம். ஸோ இதுக்கு இன்பிட்வீன்ல இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸை வந்து பாருங்க. இதுதான் நமக்கு E10 செல் அட்ரஸ் எடுத்து வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் நம்ம ரோ நம்பரும் காலம் நம்பரும் அசைன் பண்ணோம் அந்த அட்ரஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் செல் அட்ரஸ் எடுத்து வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இதுலயே நான் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அப்சல்யூட் நம்பர். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அப்சல்யூட்னு எடுத்துக்கோம். இப்போ நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சேம் அப்சல்யூட்னா அந்த செல் அட்ரஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சைன் இருக்கும், காலமுக்கு முன்னாடியும் ரோவுக்கு முன்னாடியும் வந்து டாலர் சைன் இருக்கும். ஸோ ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ அப்சல்யூட் ரோ, ரிலேட்டிவ் காலம் இப்போ நான் கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு காலம் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக இருக்கும், ரோ நம்பர் வந்து ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காலம் வந்து அப்சல்யூட்டாக இருக்கும், ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக எனக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ டாலர் சைன் இல்லாமல் வரும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு அப்சல்யூட் ரெஃபரன்ஸாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆர்குமெண்ட் நம்ம பார்த்துலாம். இப்போ ஃபோர்த் ஆர்குமெண்ட்டில்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதே வேல்யூ தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இன்கேஸ் 1 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E10 தான் நமக்கு ஷோ பண்ணுது. இன்கேஸ் நான் இங்கே 0 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 0 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ரோ 10 காலம் 5ன்னு சொல்லிட்டு இப்படி ஷோ பண்ணும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா E10 ஷோ பண்ணுச்சு. இப்போ வந்து ரோ 10 காலம் 5 அப்படின்னு சொல்லிட்டு ரோ நம்பர் காலம் நம்பர் அப்படின்ற மாதிரி நமக்கு அங்கே ஷோ பண்ணுது. R10 C5ன்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நான் என்ன பண்ணிடுறேன், எனக்கு 1ன்னே சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5th இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்குமெண்ட்ஸ் வந்து அசைன் பண்ணிட்டோம். இப்போ 5th ஆர்குமெண்ட் இங்கே வந்து ஷீட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷனல். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஷீட் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டபுள் கோட்டில் 2019 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா இந்த 2019 ஷீட் நேம் ரெஃபர் பண்ணுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா E10 செல்லில் வந்து நமக்கு இங்கே கன்சிடர் பண்ணும். இப்போ என்னென்னா பேசிக்காக இது என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் 2019 ஷீட்டில் E10 ரெஃபரன்ஸை இங்கே ஷோ பண்ணுது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக இங்கே 2019ன்னு கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெட் ஹைலைட்டட் டேட்டா வேலிடேஷனில் கொடுத்துருக்கோம், அந்த செல்லையும் நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த 2019லேருந்து என்னால் டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும். இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த 2019ல் E10ல் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். E10ல் 67 இருக்கு. இப்போ இதுதான் அங்கே வந்து நமக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இன்டைரக்ட் அவ்வளோதான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் 67 ஷோ பண்ணும். பிகாஸ் எனக்கு அந்த 2019லேருந்து எடுத்துகிட்டு வருது. இப்போது இன்கேஸ் நான் வந்து இங்கே 2020 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 162 வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து 2019லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, இப்போ 2020லேருந்து எடுத்துகிட்டு வருது. பிகாஸ் நம்ம ஷீட் நேம் இங்கே வந்து ட்ராப் டவுனில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இந்த அட்ரஸ் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம வேல்யூவை அதர் ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரோ நம்பர் காலம் நம்பர்லாம் வந்து ஹார்ட் கோடடாக கொடுத்துட்டோம். பட் நமக்கு ஹார்ட் கோடடாக இருக்கக்கூடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைனமிக்காக வேணும். அப்போது இந்த ரோ நம்பர் ரோ ஃபங்க்ஷன் காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை டைப் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்ரஸ் ஃபங்க்ஷன் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ரோ நம்பர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் 10 காலம் 5ன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம ரோ ஃபங்க்ஷனை வந்து நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ரோ நம்பர் பதிலாக ரோ ஃபங்க்ஷன் உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். அகைன் காலம் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 தான் நான் கொடுக்குறேன். ஸோ அகைன் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு A1 ஸ்டைல் 1 கொடுத்துக்கிறேன். கமா லாஸ்ட் ஆர்குமெண்ட் இந்த L1 ஆல்ரெடி ரெட் ஹைலைட்டட் இருக்குல்ல டேட்டா வேலிடேஷன், அதை ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு அந்த பர்டிகுலர் 2020ல் B6 நமக்கு இங்கே ரெஃபர் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதே ஃபங்க்ஷனில் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் பிகினிங்கில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள் எனக்கு 55ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2020ல் இங்கே 55 இருக்குது ஜானில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம காப்பி பண்ணி எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோ ஃபங்க்ஷனும் காலம் ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரை வந்து அந்த பர்டிகுலர் இயரில் போயிட்டு கரெக்டாக பிக் பண்ணிக்கும்.
இப்போ வந்து பாருங்க இந்த ரோ நம்பர் என்ன அங்கே ரிட்டர்ன் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், அப்படியே இதை ட்ராக் டவுன் பண்ணிடுறேன். ட்ராக் டவுன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சம் பண்ணியிருக்கோம் ஜான் என்டையர் ஜான். இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க. ஸோ 14,614 2020ல செக் பண்ணிடலாம். டோட்டல் 14,614. ஸோ இப்போ 19 செக் பண்ணிடலாம். 19ல வந்து பார்த்தீங்கன்னா 11,598 இருக்கு. 11,598. ஸோ 2019ல 11,598. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே பிக் பண்ணிட்டு வருது அந்தந்த ஷீட்ல இருந்து. இப்போ வந்து பாருங்க 2018 நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த 2018 ஷீட்டில் போயிட்டு நமக்கு டேட்டாவை பிக் பண்ணிட்டு வருது. இங்கே போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2019 டேட்டா பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகுது. 2021 ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நமக்கு சேஞ்ச் பண்ணுது, கரெக்டாக டேட்டாவை பிக் பண்ணிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ நான் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை ஷோ பண்ணுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டேஷ்போர்டுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷீட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி அவுட்புட்டை கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.